Assalamualaikum. Welcome back to my channel Henna by Nilo. This is Nilofer. நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா floral mehndi classes வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் 22 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஸ்மால் பஞ்சஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த கிளாஸ் இருக்கும், பட் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ இன்டெப்த்தாக நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோரல்ஸ்க்கு வெளியில் அட்டாச் பண்ணுற எலமெண்ட்ஸ் தான். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம கிளாஸில் வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹென்னா பை நிலோவை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கிளாஸஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும், பட் வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளோவாக வரும் போடுறதுக்கு. ஸோ இதில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் முதல்ல நம்ம வந்து சேர்ப்போம் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி வந்து டெக்கரேஷன் எலமெண்ட்ஸை எப்படி வந்து மிங்கிள் பண்ணி போடுறதுன்றதை நெக்ஸ்ட் பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி காட்டணும் அதே மாதிரியே போடுங்க. இந்த ஃப்ளவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ளோ கொடுக்கும் போடுறதுக்கு ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு உள்ளே வந்து டாட் கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த ஸ்பைரல். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து இன்னொரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ண போகிறோம், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி போகிறேன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைன்ஸ். ஸோ வைன்ஸ் வந்து எல்லாத்துக்கூடையுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக லைன் அப் மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டுட்டு இப்போ அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ணணும். ஸோ இதுவுமே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து போட முடியும். அட்லீஸ்ட் ஒரு 50 டைம்ஸாவது நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு இப்போ நான் போகிறேன் இல்லையா, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு போட வரும். ஸோ இது ஒரு எலமெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த குட்டி சர்க்கிள் அண்ட் வந்து டாட்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து டெக்கரேஷன் எலமெண்ட்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம மேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் அந்த ஃப்ளவரை யூஸ் பண்ணி போடுறேன். ஸோ அந்த ஃப்ளவர் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே அதுவும் 3 வந்து ஒட்டினாப்பில் போடுங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம் பஞ்சஸ் மேக் பண்ணுறதுல. ஸோ அது பக்கத்தில் வந்து இந்த 3 சைடு கேப் இருக்க இடத்துல இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம வந்து டாட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த ஓரத்தில் ஒரு டாட்டு, ஸோ அந்த சைடு ஒரு டாட். ஸோ இதே மாதிரி அந்த ஸ்பைரலை சுற்றி நம்ம வந்து டாட்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாச்சும் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன் அந்த ஃப்ளவர் மேலே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைடில் வந்து வைன்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். பட் வந்து நான் சொல்லிக் கொடுக்குற எலமெண்ட்ஸை நீங்கள் முதல்ல ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம 4th ஒன் பார்த்தோம் இல்லையா ஃப்ளவர், அந்த ஃப்ளவரை வச்சு இந்த பஞ்ச் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஒட்டி போடுங்க. கரெக்டாக உங்களுக்கு அந்த 5 பெட்டல்ஸ் கரெக்டாக வந்துடணும் அந்த ஃப்ளவருக்கு. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ போடும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. 3மே பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஸ்பேஸில் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம வைன்ஸ் கொடுத்துக்கலாம் 3 சைடுமே. ஸோ நீங்கள் போடுற எலமெண்ட்ஸை நீங்கள் இப்போ நான் மேலே வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த எலமெண்ட்ஸை நீங்கள் எங்கே அட்டாச் பண்ணுறதுன்றதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இப்போ இந்த ஃப்ளவர் மேலே நான் வந்து 3 டாட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட இது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம
ஸ்பைரல் வச்சு கொடுக்க போகிறோம். ஸ்பைரல் அண்ட் இந்த ஃப்ளவரை வச்சு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளவரையும் நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரா பண்ணும்போது ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு சைடு ஹாஃப் ஃப்ளவர் வரும், ஒரு சைடு ஃபுல் ஃப்ளவர் வரும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ இது கீழே வந்து ஸ்பைரல் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து அந்த ஃப்ளவரை ட்ரா பண்ணுறோம். அடுத்ததான் நம்ம வந்து இந்த சர்க்கிள் ப்ளஸ் டாட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 2 இது கொடுக்குறேன் நான். நெக்ஸ்ட்டு மேலே வந்து நம்ம டாட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் எந்தெந்த எலமெண்ட்ஸை எங்கெங்கே ஆட் பண்ணுன்றதை பார்த்துக்கணும். ஸோ இதை எக்ஸாம்பிளாக வச்சு நீங்களாக ஓனாகவே க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த சைடும் நான் வந்து வைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த பஞ்சு சர்க்கிள் பஞ்ச் அது கொடுத்துட்டு சைடு ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து டாட்ஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ தேர்ட் ஒன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் ஒன் வந்து பார்க்கலாம். ஃபோர்த் ஒன்னில் வந்து நம்ம எல்லா எலமெண்ட்ஸையும் வச்சு தான் ஒரு பஞ்ச் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் இந்த எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஃப்ளவரை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டார்க் சர்க்கிள் கொடுத்துட்டு உள்ளே வந்து டாட்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஸ்பைரல் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்த்து ஃப்ளவர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக பார்த்தோம் இல்லையா ஒரு ஃப்ளவர், ஸோ அந்த ஃப்ளவர் வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான எலமெண்ட்ஸ் தான். ஸோ இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது இந்த டெக்கரேஷன் எலமெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுல. ஸோ இங்கே ஒரு டாட் அண்ட் வந்து இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து சர்க்கிள் பஞ்ச் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் அப்படியே வந்து பக்கத்தில் வந்து ஒரு டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து 2 கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அது சென்டரில் வந்து டாட் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் மேலே வந்து ஒரு 3 டாட்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் பஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே வந்து நம்ம வைன்ஸ் கொடுத்து இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வெறும் இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் வச்சு நான் 4 பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லிக் கொடுத்த எலமெண்ட்ஸும் வச்சு நீங்கள் ஓனாக வந்து க்ரியேட் பண்ணலாம். டோட்டலாக வந்து ஒரு 8 எலமெண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த 8 எலமெண்ட்ஸை வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு பஞ்ச் வந்து ரெடி பண்ணணும். நீங்கள் நான் அப்போ ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, ஸோ இதே மாதிரியே ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ணி இதுவும் போடணும், இது இல்லாமல் நீங்களாக ஓனாகவும் க்ரியேட் பண்ணி பஞ்சஸ் வந்து மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மேக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க் ஷீட்டை சொல்லும் போது வந்து சப்மிட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கிளாஸ் 22 வரைக்கும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ் மட்டும்தான், சீக்கிரம் குயிக்காக வந்து முடிச்சிடலாம். உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. பேட்ச் 1 பேட்ச் 2 ரெண்டுமே வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள், அது எல்லா கிளாஸோட வீடியோஸுமே இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கோன்ஸ் வேணுன்றவங்க ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு கொரியர் பண்ண முடியும். அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க @henna_by_nilo. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸ் 22 வந்து உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த கிளாஸ் பற்றின ஃபீட்பேக்ஸை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸை வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இன்ஷால்லா வந்து உங்களுடைய டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளாஸ் 22 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கிளாஸஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் அவங்க எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் 23 வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.